மர்க்கரி சேனல் நேயர்களுக்கு என் வணக்கம். நான் டீனா. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அண்ட் இவங்களை நீங்கள் நியானாலே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதை அரேஞ்ச் மேரேஜாக மாற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. என் லைஃப்பில் எல்லாமே உல்ட்டா. அவங்க வீட்லேயும் எங்கள் வீட்லையும் பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ் நம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் எனக்கு 12th இருந்து தெரியும். ஆஸ் யூஷுவல் இவங்க காலேஜ் போகிறது, நான் காலேஜ் எப்படி நம்ம டீனேஜ் லைஃப் எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். எனக்கு இவங்களை பிடிக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா காலேஜில் இவர் ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தார். அதுவும் எனக்கு தெரியும். அவங்க பொட்டுக்கோன்னு கூட சொன்னாங்க. அது போகாது, அது செட் ஆகாதா இல்ல. ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட் நமக்கு பேசுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ நான் இவங்க கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்ஸ். இவரு டோட்டலா இன்ட்ரோவர்ட், நான் எக்ஸ்ட்ரோவர்ட். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் நிறைய இருக்கு. ஷோ பார்த்துட்டு கூட ஒரு 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு லைனா வந்துட்டே இருக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட். ஆக்சுவலா எனக்கு அந்த ப்ரோமோ அந்த வீடியோஸ்ல போடுவாங்கல்ல, அது நான் இன்னைக்கு காலைல வரையும் பார்த்தேன், வரவே இல்லை. சரி நம்மள காட்ட மாட்டாங்க. அப்புறம் என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கால், மேம் உங்களை காட்டுறாங்க, நீங்க வரீங்க, நீங்க செலிபிரிட்டி ஆயிட்டீங்கன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெசேஜ். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே பார்த்தீங்க. ஓகே ஓகே. 12th வரைக்கும் ஓரளவுக்கு டச்சிங்கில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நர்சிங் போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா பிகாம் அந்த மாதிரி காமர்ஸ். அப்போ ஜெனரல் இப்போ லவ்னா நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்கல்ல, அந்த கேப் இருக்கும். சரி ரிப்ளையும் வராது, கால் வெயிட்டிங்ல தான் போவோம். அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும். சரின்னு விட்டாச்சு, எப்படியும் திரும்பிங்க தான் வரணும்னு விட்டாச்சு. லவ் ஃபெயிலியர் இடம். ஆமா ஆமா, ஏன்னா அந்த கேரக்டர் இந்த கேரக்டருக்கு செட் ஆகாது நமக்கு தெரியும். நான் ஓவர் திங்கர் ஆகி என்னான்ட்டேன், காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் போயிட்டு சேவிங் அக்கௌண்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கேன். ஓகே, திடீர்னு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, காசு தேவை அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரு நாள் நீ இப்ப பாத்துக்கலான்ற மாதிரி சொன்னான். அதெல்லாம் உனக்கு தெரியாது, அதெல்லாம் கரெக்டா தான் போகும். அப்ப கூட அத லவ் ஃபெயிலியர் ஆயிட்ட பிறகு கூட என்கிட்ட சொல்லல. கேட்டா கூட அதை பத்தி பேசாதுன்னு அவாய்ட் பண்ணுவாங்களே தவிர. நீங்க சொல்லவே இல்லையா கடைசி வரைக்கும்? மேரேஜ் ஆகி 1 year கழிச்சுதான் சொன்னாங்க, இப்படிதான் பிரேக்கப் ஆச்சு. ஓகே, கதை சொல்லல, அது மாறிச்சு போயிடுச்சு விட்டுரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, என்ன நடந்தல அப்படின்ற மாதிரி சொல்லல. அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் போட்டுக்காருங்க, சீரியஸா இருந்து. ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ கூட்டு போய் வாங்கி கொடுப்பாரு. போட்டது அந்த பொண்ணுக்கே தெரியாது. அப்படியா? சொல்லிருந்தாச்சு கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு அம்மா கிடையாது, 15 yearsல இறந்துட்டாங்க. இறந்து 1 yearலயே அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. ரோலர் கோஸ்டர் என் லைஃப். மேலே போய் கீழே அப்படிதான் இருக்குமே தவிர ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது. ஒரு 15 years வரையும் ஒரு பேம்பர்டு சைல்டு நான். எனக்கு பெரிய முடி இருக்கும், தலைப்பீனா தெரியாது, சாப்பிட்ட இடத்துலயே கை கழுவிட்டு போற ஆளு, எதுவுமே பண்ண தெரியாது, வீட்டு வேலை எதுவுமே பண்ண தெரியாது. லிட்ரலா நடுவுல ஒரு பாலத்துல விட்டுட்டு போனா எப்படி இருக்கும், எப்படி போகணும் அப்படி அந்த மாதிரி தான். திடீர்னு 1 day ஃபீவர்ல அம்மா இறந்தாங்க. அதுல இருந்து மீண்டு வரல. அதுக்குள்ளே அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. அது அப்படியே போச்சு. யூஸ்வலா எல்லார் வீட்லயும் என்ன நடக்குமோ அதே மாதிரிதான் நடந்தது. என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் அழுதான் என்னால் தாங்க முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப ஏங்குவான். ஏன்னா என் அம்மா இறக்கும் போது அவனுக்கு 10 வயசு தான். அப்ப ரொம்ப குட்டி பையன் அவன். எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். இப்போ மேரேஜ் ஆகி என்கிட்ட அவன் பேசுறது கிடையாது. ஒரு 6 years ஆக போகுது. 6 years ஆகுமே என்கிட்ட பேசுறது இல்லை. ஒன்லி பிகாஸ் ஆஃப் மேரேஜ்னால. என்ன கோவம் ஏது கோவம்லாம் தெரியாது, ஆனா அவன் பேசுறது இல்லை. இவரும் சொல்லுவாரு, விட்டுரு வேண்டாம், ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு. என்னால விட முடியாது. 10 வயசுல அம்மா இறந்துட்டாங்க, நம்ம பார்த்து இருந்துட்டு திடீர்னு பேச முடியாது. இப்ப கூட எனக்கு அவன் ஸ்டேட்டஸ் போடும் போதெல்லாம் பார்ப்பேன், பேசிட மாட்டானா, ஒரு மெசேஜ் பண்ற மாட்டானா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் படித்தேன். காலேஜ் ஸ்பான்சர்ஷிப் தான், அப்பாவோட ஓனர் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்படிதான் படித்தேன். நான் படித்து முடிச்சு ஒர்க் போனேன். அதுக்கு ஒர்க் போயிட்டு தம்பியை படிக்க வைக்கணும், அவனை ஏதாவது ஒரு டிப்ளமோ டிகிரியாச்சும் படிக்க வைக்கணுன்றதுனால அவனையும் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டினேன். அப்பாவுக்கு லிவர் ப்ராப்ளம், ஆல்கஹால் ஆயிட்டாரு. அவரோட செகண்ட் மேரேஜும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதில் ரொம்ப ட்ரிங்க்ஸில் இறங்கிட்டார், ரொம்ப குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. லிவர் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த தைரியம் எப்படி தைரியம் வந்ததுன்னு
இப்போ வரையுமே எனக்கு தெரியல. கிச்சன்ல இப்படிதான் பார்த்துட்டு அம்மா நான் சொல்ல போறேன், போய் சொல்லிட்டேன். பா உனக்கு தாமு தெரியும்லப்பா, பண்ணி வச்சா தாமு பண்ணி வைப்பா, இல்லைன்னா வேண்டாம். உடனே என்ன ஆச்சுன்னா குடும்ப அரசியல் ஒன்று ஸ்டார்ட் ஆகும்ல, ஜாதி என்ன யாரு என்ன அப்படின்லாம் போச்சு. ஆக்சுவலா இவர் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க அவராச்சும் இன்ட்ரோவர்ட் நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ன்ட்டு. அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் லிஸ்ட்லயே ஏன் இவர் மட்டும் ஓகே இவர் நம்மள புரிஞ்சுப்பாரு அப்படின்ற ஒரு இது வந்து? வை பிகாஸ் ஹி கேர்டு மீ லாட். என்னன்னா அப்பா இந்த ட்ரிங்க்ஸ் சொன்னல 2-3 வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்பாவுக்கு செங்கல்பட்டுல. நான் தம்பி மட்டும்தான். லேட் ஆகுதுன்னா கால் பண்ணுவேன், யாரோ ஒருத்தவங்க கால் பண்றாங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு செங்கல்பட்டுல அப்படின்னு சொல்றாங்க. எப்போ டைம் 9 o'clock நைட்டு 9 o'clock சொல்றாங்க. ஒரு ஆக்டிவா இருந்தது, சித்தப்பா கூப்பிட்டு போறேன். 9:30 9 o'clock ஃபுல்லா ரத்தம். ER வார்டில் இருக்கும்போது ஃபுல்லா ரத்தம் ப்ளீட் ஆகுது. பார்க்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. நான் அது அங்கேயே ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னு சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நான் என் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன்ட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டேன். கையில் மணி இல்லை, சப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்லை, நைட்டு யார் தங்குவா, அவருக்கு என்ன சாப்பாடு யாராவது ஹெல்ப் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ ஒரு பர்சன் வந்து என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, காசு இருக்கா அப்படின்ட்டு எந்த இடத்துல நான் அடி வாங்குவேன்னு தெரிஞ்சு அவங்க பண்றாங்கல்ல, அது யார்கிட்ட இருக்கும்? அது கிடையாது. நீ ஏன் சார் இவங்களுக்கு அப்படி பண்ணீங்க? இல்லை நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் அந்த மாதிரி அப்பா அடிபட்டுச்சுன்னு நம்மளுக்கு தோணும்ல. சிங்கிள் அவள் தான் பார்த்துக்கிறா, டேக் ஓவர் பண்ணிக்கிறா. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் இது நம்மளுக்கு யூஸ்வலாக பசங்களுக்கு தெரியும், எதனா மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இவனா யார்கிட்ட கேட்பா, இவனா இவன் ஃப்ரெண்டு யார் வந்து கொடுப்பா? அப்போல்லாம் அந்த ஜிபே அந்த மாதிரிலாம் பெருசாக கிடையாது. ஸோ அப்போ டக்குன்னு எமர்ஜென்சினா என்ன ஆகும்ன்றோன்னே நான் கிளம்பி போயிட்டேன். ஒரு 12 o'clock இருக்கும். போயிட்டு கையில் கேஷ் கொஞ்சம் கொடுத்துட்டு, அவள் சாப்பிடவே இல்லை போல். அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு, ஆனால் போனது பார்த்தது இந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் யார் வருவா அப்படின்ற பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஒரு பிரேக்கிங் இருக்கும்ல. அம்மா இருந்திருந்தா அவங்க பார்த்துப்பாங்க, அப்பாவை பார்த்துப்பாங்க, என்னையும் பார்த்துப்பாங்க, தம்பியை பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை, நம்ம நிற்கிறோம், நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே. ஏதாவது ஆச்சுன்னா கூட அடுத்து நான் தம்பி எங்கே போவோம் அப்படின்றது. சித்தப்பா ரிலேட்டிவ் 2-3 பேர் வந்தாங்க. வந்துட்டு அப்பா கிட்ட மாற்று துணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இவன் தான் தம்பியும் கிளம்பிட்டான். அவனும் நான் இருக்க மாட்டேன், அக்கா இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். நான் இருக்கேன், அப்பா படுத்திருக்காரு. இந்த லிப்பு இருக்குல்ல, லிப்புக்கு உள்ளே கட் ஆயிடுச்சு, உள்ள தையல் போட்டிருந்தாங்க. அவரால் சாப்பிடவே முடியல, இந்த போன் உள்ள போயிடுச்சு. அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆச்சு. அவர் கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்து அந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும். எப்போல்லாம் நான் டவுன்ஃபால் ஆகுறேன்னா அப்போல்லாம் ஒரு ஹேண்டு வந்து கூட நிற்கும்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் ஷோலேயே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆள் வேணும். ஏன்னா யூஸ்வலாக அது அம்மா தான் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தாவே எதாவது சாப்பிட்றியா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் நான் எதுவுமே அனுபவிக்கல, எதுவுமே இல்லை. நான் காலேஜ் போயிட்டு வந்து நான் தான் வீட்டை பார்க்கணும், நான் தான் சமைக்கணும், அப்படி போன பீரியட். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்கும் போது நம்ம ஏங்கின ஒரு சின்ன ஒரு துளி வந்து நமக்கு நடக்கும்போது ஒரு ப்ரிஷியஸாக இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் சொல்லவே இல்லையா ஆப்ரேஷன் தேட்டரில் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, லைக் இவர் தான் மணி கொடுத்தாரு? அப்பாக்கு நான் எங்கேருந்து காசு வாங்கினேன், எப்படி அடைச்சேன் அப்படின்லாம் தெரியாது. என்ன பண்ணன்னு மட்டும் கேட்டாங்க. அது அப்போ வந்து தம்பி மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான், அது ஏதோ ஒன்று பண்ணி வாங்கி கட்டுதில்ல, விட்டுரு, அது விஷயத்த விட்டுரு, நீ ஏன் அதை கேட்டுட்டு இருக்க, அது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுரு அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிருந்தேன், அந்த காசு கொடுத்துட்டேன் மந்த்லி இவ்வளோ அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கும் மணி வேணும், அவங்க ஃபேமிலிக்கும் மணி வேணும்ல. அதனால நான் மாதம் இவ்வளோ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது தான், அப்படியே கொடுத்துட்டேன். அந்த ஹெல்பிங் ஹேண்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு ஏதோ ஒரு தைரியம் வந்துடுச்சு போய் சொல்லிட்டேன்னு சொன்னீங்க. என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்பா? அவர் கேட்டாங்க வால் ஓகேனும் சொல்லணும்னு தோணுது. அவருக்கு வந்து அந்த பங்காளி எல்லாரையும் பார்க்கணும், சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி நடத்துகிற, சிங்கிள் பேரண்ட் வேறு. அவருக்கு வந்து என் அம்மா தான் ரொம்ப பேக் போனாக இருந்தாங்க. எங்கள் அம்மா இல்லாதனால அவருக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அதனால எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அப்போஸ் பண்ணிட்டாங்க டோட்டலாக, வேண்டாம் இது செட் ஆகாது. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் இல்லையா, நான் இப்படியே இருந்துக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு கல்யாணமே வேணாம். நீங்கள் அந்த டாபிக் எடுத்ததுனால தான் நான் சொன்னேன், இல்லைன்னா இதை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன்.
அப்படியே விட்டுட்டேன் நான். ஒரு 6 மந்த் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். 6 months உங்களை எதுவுமே கேட்கல? எதுவுமே பேசல. திட்டுவாங்க. இப்போ சித்தப்பா பசங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதுகிட்ட எல்லாம் பேசாத. அப்படிலாம் தான் லவ் பண்றதுனால நான் அப்படிதான் அசியூம் லவ் கூட பண்ணிக்கிட்டாங்க. இல்ல ஜஸ்ட் சொன்னது. அதுதான் பெரிய கான்செப்ட். 10 வருஷமா இவரை தெரியும்னு தான் சொன்னேன். அது ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சர்க்கிள்லயும் போனது. 10 வருஷமா இந்த பொண்ணு வந்து இவங்களை லவ் பண்ணின்னு இருக்கு. சொல்லவே இல்ல. சின்ன வயசுல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத லவ்வா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணு லவ் பண்ணுது, யாருக்குமே தெரியாம இந்த பொண்ணு லவ் இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு. இவர்கிட்ட நீங்க எப்போ சொன்னீங்க? அன்னைக்கே கால் பண்ணி சொல்லிட்டேன். நான் அன்னைக்கு ஈவினிங்கே கால் பண்ணி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நான் கேட்டாங்க, நான் வீட்டுல சொல்லிட்டேன், நீ வந்து உங்க வீட்டுல பேசிட்டு சொல்லுன்னு வச்சிட்டேன். நான் பேசவே இல்லை. இப்ப அவர்கிட்ட என்ன ஃபீல் பண்ணீங்க? யோசனை பண்ணி பாருங்க, எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம ஆல்ரெடி ஒன்று போயிட்டு அதில் அடி வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். குழப்பம் உண்டு, வேலை ஸோ எல்லாத்துலேயும் அடி வாங்கி உக்காந்ததுனால ஒழுங்காக வேலைக்கு போகிறது அப்பப்போ பேசுவேன். எப்பயாச்சும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் டுவைஸ் அந்த மாதிரி பேசுவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் தான் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு உக்காந்துன்னு இருக்கேன். மொபைலுக்கு கால் வருது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன், உங்கள் வீட்டில் நீ பார்த்துக்க, எதுவாக இருந்தாலும் நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், முதல்ல என்ன ஃபேஸ் பண்ணணும் அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டால், இல்லை பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனையாச்சு அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னாங்க, உன் பேரை சொல்லிட்டேன், நீ தான் உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இவர் தூக்கத்தில் பேசுகிறாளா இல்லை உண்மையாக தான் பேசுகிறாளா எனக்கு ஒன்றும் புரியல. நான் வேறு அப்போ தான் தூங்கி வந்து ப்ரஷ் பண்ணின்னு இருக்கேன், ஒரு பக்கம் ஃபோன் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். இவன் என்ன தான் சொல்கிறா எதுவுமே புரியலன்னா இந்த மாதிரி சொன்னான், இனிமேல் உன் ஃபேமிலியை நீ பார்த்துக்கோ, என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ இவன் என்ன சொன்னா அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஒருவேளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாளா இல்லை லவ்வை சொன்னாலா, நம்ம லவ்வும் பண்ணலையே, என்ன இது அப்படின்ற மாதிரி குழப்பமாகவே போயிட்டு இருந்தது. மறுநாள் நான் திருப்பி அவளுக்கு கால் பண்ணி என்ன நடந்து சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி வீட்டில் அலைன்ஸ் பற்றி பேசினாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு எனக்கு ஒரு தோணுச்சு, நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சரி தோணுச்சு பண்ணிட்டேன் நீ சொல்லிட்ட, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கிட்ட பேசிட்டு குடும்பத்திட்ட சொல்லுவாங்க, நீ ஃபேமிலி கிட்டலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, தோணுச்சு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அந்த ஒரு விஷயத்தில் அடி வாங்கினதுலேருந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவுட் ஆஃப் சர்க்கிளாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பார்த்தோம், நம்ம ஒன்று தான் எதிர்பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து. 15 வயசுலேயே ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணிட்டான். ஸோ டேக் ஓவர் பண்ணிட்டு சிங்கிள் உமனாக இருந்து அந்த ஃபேமிலியை இவ தான் ரன் பண்ணிட்டு இருக்கா. அதுலேயே எனக்கு இவன் மேலே ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்பப்போ அந்த ஸ்லைடு மாதிரி வந்து போகுது. சரி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு பொண்ணு நம்ம எப்படி பார்ப்போம், நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். நான் யோசிக்கும் போது குறை சொல்கிற மாதிரி எதுவும் நம்மளுக்கு தெரியல. இப்போ என்ன ஃப்ரெண்டு தான், அப்படியே கல்யாணம் பண்ணால் என்ன தப்பு, அப்படியே போகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன். எங்கள் அம்மா அதுக்கு மேலே பெரிய ஷாக்கு, டேய் ஃப்ரெண்டு தானடா சொன்னேன். இவங்க எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. நீ ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், இப்போ நான் திடீர்னு வந்து கல்யாணம்ன்ற அப்படின்ற போது சொல்லும் போதோ, இல்லைம்மா எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணுது, நம்ம போய் என்ன தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணுறது எல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டா வரும் அப்படி சொல்லிட்டு. அம்மாவுக்கு வந்து தெரியும் இவன் ஏதாவது பண்ணுவான் பேசுவான் அப்புறம் ஏதாவது பண்ணுவான், கடைசியில் என்கிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேஸ் பண்ணதில் 2 விஷயம் நான் என் சைடில் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ். எங்களுக்கும் அவங்களுக்கும் அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்தது. ஸோ உங்கள் ஃபேமிலி சைடில் இருந்தா இல்லை என் ஃபேமிலி சைடில் எங்கள் சைடில் என்ன சொன்னாங்கன்னா, ஜாதகம் பார்க்கலாம், அதில் பொருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாதகம் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் சைடு அப்படியே நிசப்த அமைதி. எல்லாம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பாவும் நானும் சம்டைம் அழுவேன், என்னப்பா இப்படிதான் இருக்க போறியான்னா கேட்பாங்க. திடீர்னு திட்டுவார், நல்லா ஸ்கெட்சு போட்டிருக்க நீ அப்படின்லாம் திட்டுவார்.
நான் எதுவுமே பண்ணலையேப்பா. என் பாட்டி தான் என்ன கேட்டா, நான் எல்லார்கிட்டயும் போய் சொன்னதே இது வந்து இத்தனை வருஷம் இப்படி உள்ள அவங்க கேஸ்ட் என்னமோ பத்தி கதை பேசவே கதை. இல்ல. ஆனா கேஸ்ட் பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னதே அவங்கதான். எல்லார்கிட்டயும் ஓகே. என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு சொன்னா சொல்லியேன்றுவாங்க. அவுட்டிங் போனோம், மீட்டிங் பண்ணோம். இதே போ. அதான் எங்களுக்கு டவுட். அப்படிதான் இருந்திருக்கு. இதே போ. நான் இதை சொல்லும் போதெல்லாம் நம்ம எப்படி அவுட்டிங் பண்ணோம். இதுல வேற நான் அந்த டீ ஷாப்ல நான் திவ்யாவை பார்த்தனே, அங்க வந்து ஒரு பையன் கூட உட்கார்ந்துட்டு இருந்தாலே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு யாரு மீம் டெம்ப்ளேட் இருக்கா, நம்மள தவிர எல்லாருக்கும் தெரியுது, நம்மளுக்கு அது நடக்கவே இல்லை அந்த அதான் மாதிரி. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்ததை மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இது இங்க உள்டாவா எங்க வீட்டுல எல்லாமே உள்டா. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாமே ஃபர்ஸ்ட் லவ்ன்ற மாதிரி அவங்களே கதை கட்டிக்கினாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டெப்பு கொண்டு போகும்போது இல்லை அவங்க லவ் மேரேஜாக கனெக்ட் பண்ணிக்கினாங்க. ஸோ அப்படின்னு போடும்போதோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஜாதக ப்ராப்ளம். நாங்கள் ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன் இந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணிக்கலாமா ஜாதகம் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்தேன். இவங்க அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண வேண்டாம், இருக்கிறத கொடுப்போம் அப்படிலாம் ஒன்றும் நம்ம பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னாச்சுன்னா அதுதான் அந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணினா உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஷாக் தூக்கி போட்டான். எங்கள் அம்மா என்ன பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். என்னடா இது அப்படின்றது. மா அவன் ஏதாவது வளருவாம்மா, நம்ம இன்னொரு ஆள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே மாதிரி சொன்னால் நம்ம வேணா ஏதாவது யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது எங்கள் அம்மா நாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம். சரி ஆம்பளைங்க தான் சொன்னேன், லேடி ஜோசியர் அவங்ககிட்ட பார்த்து அவங்ககிட்ட போனால் அவங்க அதுக்கு மேலே இல்லைப்பா கண்டிப்பாக பண்ணினா ஒரே வருஷத்துல ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க ஒரு தூக்கி போடுறாங்க.